கலாத்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கிறிஸ்து அருளியிருக்கிற பிரமாணம் என்ன? பாரத்தை மற்றவங்க மேல வைக்கிறது அல்ல, பாரத்தை நம்ம ஏத்துக்கிற ஒரு மனப்பக்குவம். அல்லேலூயா. அதுதான் என்ன? மற்றவங்களை பொறுத்துக்கிறது, மற்றவங்களை சகிச்சுக்கிறது, நம்மை சார்ந்தவர்களை கொஞ்சம் ஏற்றுக்கொள்வது. இது எல்லாமே என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவின் பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள் வாழ்க்கையில. கிறிஸ்துவின் பிரமாணத்தை உங்கள் வாழ்வில் நீங்கள் நடைமுறைப்படுத்த ஆரம்பிக்கிறீர்கள். நடைமுறைப்படுத்த என்ன ஆகும் நான் சொல்லட்டுமா? நிறைய உறவுகளை நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. வள்ளுன்னு கொலைக்கிறவங்களோட நல்ல மக்கள் இருக்கிறாங்களோ இல்லையோ, பேரன்போடு பழகக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சுத்த உறவுகளை தேவன் ஏற்படுத்தி கொடுப்பார். ஒருவரை சுமக்கிற ஒரு இருதயம், சகிக்கிற ஒரு இருதயம், தாங்குகிற ஒரு இருதயம், ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம். நான் சொல்லுகிறேன், பாரங்களை சுமக்கிற ஒரு இருதயம் நமக்கு இருக்குமேயானால் நாம் கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய பிரமாணத்தை நாம் நடைமுறைப்படுத்துகிறவர்களாக மாறிவிடுகிறோம். என்னைக்குமே நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க, அவங்க மட்டும்தான் குற்றவாளிகள், குறைகள் இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. நம்ம கிட்டயும் நிறைய குறைகள் இருக்குன்றதை மறந்து விடாதிருங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ அப்படின்னு அவங்கள கை நீட்டுங்க பார்க்கலாம். நீ இருக்கே நீன்னு ஒரு விரல் தான் அவங்களை நீட்டுது. உங்க கையை பாருங்க, 3 விரல் உங்களை நீட்டுது. நீ இருக்குல்ல, நீன்னு சொல்லும் போது ஒரு குற்றம் தான் அவங்க பண்ணாங்க. உங்க சொந்த மனசாட்சிக்கு தான் தெரியும் 3 குற்றத்தை நீங்க பண்ணிருக்கீங்கன்னு. அதுதான் அப்படி சொல்லுது. அப்ப நான் சொல்லுகிறேன், என்ன, என்கிட்டயும் சில பலவீனங்கள் இருக்கு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது என்றால் என்ன? உங்ககிட்டயும் பாரம் இருக்கு, உங்களை சார்ந்தவரிடத்திலையும் பாரம் இருக்கு. அந்த பாரங்களை ஷேர் பண்ணுவது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி தேவ பிள்ளைகளுக்கு தேவை தெரியுமா? என்கிட்ட எந்த ஒரு நபரும் தான் ஹார்ட்டை ஓபன் பண்ணி காட்டினாலும் அவர்களை அரவணைத்து, அவர்களை சிநேகித்து ஜெபிக்கக்கூடிய ஒரு நபராய் நீங்கள் உருவாக வேணும். இங்க நீங்க யாரையும் குற்றம் தயவு செய்து சொல்லாதீங்க. யாரும் இங்கு குற்றவாளிகள் கிடையாது, யாரும் தவறானவர்கள் கிடையாது. அப்படி நீங்க நீதிகரிச்சீங்கன்னா நீங்களே தவறானவர்கள் தான். வேதம் தெளிவாக போதிக்கிறது, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, நல்லவன் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் ஒத்தம் கூட இல்லை. அந்த லிஸ்ட்ல நம்ம கூட தான் வரும். ரோமரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் வருகிறது நினைக்கிறேன். நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, நல்லவன் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை. நம்மளும், ஆனா நமக்கு தெரியாது. ஆனா நம்மிடத்திலையும் சில பலவீனங்கள் இருக்கிறது. பக்கத்துல பார்த்துக்கலுங்க. எப்ப பார்த்தாலும் அப்பாவையே குறை சொல்லிட்டு இருக்கீங்க, அம்மாவையே குறை சொல்லிட்டு இருக்கீங்க, உங்க பிள்ளைங்களையே குறை சொல்லிட்டு இருக்கீங்களே, உங்க கணவனையே குறை சொல்லிட்டு இருக்கீங்களே, உங்க மனைவியே குறை சொல்லிட்டு இருக்கீங்களே. ஆமா, ஆண்டவர் மட்டும் இன்னைக்கு யோசித்து பாருங்க. ஆண்டவர் இன்னைக்கு நல்லா கவனிங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஒரு சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சி, அந்த சாஃப்ட்வேரை இந்த டிவியில் இன்ஸ்டால் பண்ணிட்டு, நம்ம மைண்டுக்குள்ள ஒரு ஒயரை விட்டுட்டு, அந்த ஒயர் கனெக்ஷனை தூக்கி இந்த டிவியில் விட்டுட்டு, நம்ம எப்படிப்பட்ட முள்ள மாதிரி முடிச்ச வைக்கணும் இந்த டிவி காட்டும்னு சொன்னா எத்தனை பேர் உங்க மண்டையை காட்டுவீங்க? புரியுதா நான் சொல்றது? புரியுதா? இந்த மண்டைக்குள்ள ஒரு ஒயரை விட்டு, அந்த ஒயரை தூக்கி இந்த டிவியில விட்டு, நீ எப்படிப்பட்ட முள்ள மாதிரி முடிச்ச வைக்கணும் எல்லாமே ஃபுல்லா இந்த டிவி காட்டும்னு சொன்னா எத்தனை பேர் உங்க மண்டையை கொடுப்பீங்க? நான் சொல்லிட்டா, முதல்ல நான் கொடுக்க மாட்டேன். என்ன சிரிக்கிறீங்க? நீங்க மட்டும் கொடுப்பீங்களா? பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அது ஒரு ப்ராசஸ். நம்ம இன்னும் சீர்பட்டு இருக்கோம், இன்னும் ஸ்திரப்பட்டு இருக்கோம், இன்னும் வளர்ந்துகிட்டு இருக்கோம். எவரும் சொல்ல முடியாது. பெரிய அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்லுகிறார், நான் முற்றும் தேறியவனவன் ஆனேன் என்று நான் சொல்லாமல் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை தொடரும்படிக்கு இன்னும் ஆசையா நான் வளர்ந்துகிட்டே இருக்கங்கிறாரு. யாராச்சும் நான் பெர்ஃபெக்ட்னு சொன்னாங்கன்னா கொண்டு வந்து நிறுத்துங்க. கிடையாது. அப்போ புரிந்து கொள்ளுங்கள், மற்றவர்களை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நம்ம கிட்டயும் சில பலவீனங்கள் இருக்கு. அப்போ ஒருவர் பாரத்தை சுமப்பதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா,
எப்பவுமே ஒருத்தரோட பேசும்போது உங்கள் கணவனோ அல்லது உங்கள் மனைவியோ அல்லது உங்கள் பிள்ளைகளோ உங்க கிட்ட இருக்கக்கூடிய பலவீனங்கள் மிஸ்டேக்கை தயவு செய்து ஒத்துக்கோங்க. நீங்களாம் என்கிட்ட வந்து நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் இது அப்படி பண்ணிருக்கலாமே, எப்படி பண்ண, சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க. நான் அப்படியே ஒத்துப்பேன். கரெக்ட் தம்பி நீ சொன்னது, கரெக்ட்மா நீ சொன்னது, ஆமா கவனம் குறைய பண்ணிட்டோம், இனி கரெக்டா பண்ணலாம். அந்த அப்படியே கெத்து காட்டுறதெல்லாம் இருக்கவே கூடாது ஆண்டவருடைய பிள்ளைகிட்ட. ஆமா ஆமா ஒரு மிஸ்டேக். சில பேர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நான் கரெக்ட் என்றதுல ப்ரூவ் பண்றதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஏன்னா அவார்டா கொடுக்க போறாங்க, உங்களுக்கு ரிவார்டா கொடுக்க போறாங்க. இல்ல என்கிட்டயும் சில பலவீனம் இருக்கு, நானும் கோவப்படுறேன், நானும் டென்ஷன் ஆயிடுறேன், எனக்கும் சில எரிச்சல்கள் வந்துருது, நானும் வெடுக்குன்னு பேசிடுறேன், என்கிட்டயும் சில பலவீனங்கள் இருக்குன்னு சொல்லி உங்களுடைய குறைகளை உணர்ந்து சரிப்படுத்திக் கொள்ள இன்றைக்கு பிறரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம் உங்களுக்கு இருக்குமேயானால் நீங்கள் தான் பரிபூர்ணத்துக்கு நேராக டிராவல் பண்ணக்கூடியவர்கள். ஆமா என்கிட்டயும் சில பலவீனம் இருக்கு, என்கிட்டயும் சில குறைகள் இருக்கு. நான் சொல்கிறேன் குடும்பங்களுக்குள்ள அப்படி வரணும். மனைவி ஓப்பனா பேசணும் புருஷன்கிட்ட, எல்லாமே புருஷன் மனைவி கிட்ட பேசணும். ஒரு டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்க உங்க ஃபேமிலியில பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இதெல்லாம் உங்களை குணமாக்கும், சுகமாக்கும். ஏதோ ஒருத்தர் வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பலவீனங்களை சொல்லிட்டாங்க என்றதுனால நீங்க அவங்கள தவறா எடை போட்டு விடக்கூடாது. இன்றைக்கு அவர்கள் பலவீனமானவர்கள் தான். பிலோமோன் என்னும் சொல்லப்படுகிற நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். இந்த அந்த அவனை குறித்து எழுதும் பொழுது சொல்லுகிறார், இவன் முன்பு பிரயோஜனம் இல்லாதவன், முன்பு இவன் ஒரு கள்ளனாய் இருந்தவன், ஆனால் இப்பொழுதோ அவன் சபைக்கும் எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனமானவன். காலத்திற்கு முன்பே எவரை குறித்தும் நியாய தீர்ப்பு செய்யாதீர்கள். உறவுகள் அப்பதான் கட்ட முடியும். நீங்க பொண்ணு சரியில்லை, என் பையன் சரியில்லை, நடத்த சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, நம்ம சரியா, நான் சரியா? தேவனுக்கு முன்னாடி உங்களால நீங்க சொல்லிட முடியுமா? 2 கையை உயர்த்தி நான் 100% பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியுமா? மண்டிலே கொட்டி அமுச்சு விடுவாரு. இல்ல நான் வளர்றேன். அப்போ அதுதான் பாரத்தை ஷேர் பண்றது, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுவது, ஒருவருடைய குறைகளை சகித்தல், பொறுத்தல், ஏற்றுக்கொண்டு அந்த குறைகளோடு வாழுது. குறைகள் இருக்கின்றதுனால அதை என்கரேஜ் பண்றது இல்ல, குறைகள் இருக்கிறபடினால அப்படியே லைஃபை சர்வை பண்ணணும்னு நான் சொல்லல. குறைகள் இருக்கு, ரைட், அதை சரி பண்ணணும். விழுந்துட்டேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விழுந்துட்டீங்கல, தூசை தட்டிட்டு எழும்பிட்டு நடந்து போகணும். விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு விழுந்துகிட்டே இருப்பேன்ற அர்த்தம் இல்லை. பக்கத்துல பாருங்க, உங்க பொண்ணு ஒரு சாக்கடையில் விழுந்துடுச்சு, என்ன பண்ணுவீங்க? சாக்கடையில் விழுந்துட்டா அப்படியே பண்ணுவீங்க, தூக்கி விடுவீங்க. அல்லேலூயா. கொண்டு போய் சுத்திகரிச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுவீங்க. 2வது நாள் அதே மாதிரி மார்க்கெட் வழியா கூட்டு போறீங்க, சாக்கெட்ல விழுந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? ஷேம் 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 ஷேம், பப்பி ஷேம். இல்ல மறுபடியும் தூக்குவீங்க. ஆனா இதுதான் வேலை, என்ன தினமும் விழுந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த மிஸ்டேக் தான் பண்ணக்கூடாது. ஆமா விழுந்துகள் இருக்கு, பலவீனங்கள் இருக்கு, குறைகள் இருக்கு. சரிப்படுவது, சீர்படுவது, கரெக்ட் பண்ணிக்கிறது, அதுதான் வளருகிற ஒரு பூர்ண ஒரு வளர்ச்சி. பிறரை குறை சொல்ல ஒரு நாளும் எத்தனிக்காதீர்கள். அவங்க கிட்ட சில பலவீனங்கள் இருக்கிற மாதிரி என்கிட்டயும் சில பலவீனங்கள் இருக்கு. நாம் அனைவரும் பூர்ணத்தை நோக்கி செல்லுகிறோம் என்ற மனநிலையோடு, பக்குவத்தோடு நம்மை ஒவ்வொரு நாளும் சரிப்படுத்திக் கொள்வதுதான் உங்கள் குடும்பங்களை கட்டும், உங்கள் உறவுகளை வலிமைப்படுத்தும், உங்கள் வீட்டை வளப்பமாய் மாற்றும். குறைகள் இருக்கிறது என்றதுனால உங்களை தாழ்வாகவும் எண்ணாதிருங்கள். குறைகள் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அந்த குறைகளிலேயே வாழ்ந்து கொண்டும் இருக்காதீர்கள். அதை சரிப்படுத்திட்டு ஒரு பூர்ண வளர்ச்சிக்குள்ளாக வாங்க, ஒரு பரிபூர்ணத்துக்குள்ளாக வாங்க. நான் சொல்லட்டுமா, உங்க குடும்பம் அற்புதமான குடும்பமாய் மாறும். என்ன கடைசி ஒரே ஒரு வசனம் வாசித்து நம்ம முடிச்சிடலாம். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு குடும்பமாய் நம்முடைய குடும்பத்தை வடிவமைக்க விரும்புகிறாராம். உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியில் மேல் வானம் இருக்கும்
நாட்களைப் போல, பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்கள் போல அநேகமாய் இருக்கும்படிக்கு தேவன் உங்கள் குடும்பங்களை இந்த பூமியில் வைத்திருக்கிறார். அப்படின்னா வானம் என்ற வேர்டுக்கு ஆங்கில வேத புஸ்தகத்தில் ஹெவன் என்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க. அப்படின்னா பரலோக மகிமை இந்த பூமியின் வாழ்க்கையில் இருக்கும் நான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி அது உங்க லைஃப்ல மட்டுமல்ல, உங்க பிள்ளைங்க லைஃப்ல, உங்க ஜெனரேஷன், உங்க தலைமுறை, உங்கள் சந்ததிகள் எல்லாருடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா சொல்றாரு பாருங்க. பூமி ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் ஹெவன், இந்த பூமியில உங்க வீட்டுல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உங்க குடும்பத்துல ஹெவன் பரலோக மகிமை இருக்கிற நாட்களை போல குறுகிய நாட்கள் அல்ல, அநேக பூர்த்தியான நாட்கள். அந்த பரலோக இன்பம், பரலோக சமாதானம், பரலோக சந்தோஷம், பரலோக உயர்வு, பரலோக வெற்றி பெற்று வாழ்கிற வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கை இருக்கும். அப்ப அந்த வாழ்க்கை வாழணும்னு சொன்னா நான் சொல்றேன், குடும்பங்களை கட்டுங்கள், உறவுகளை தயவு செய்து மதியுங்கள், உறவுகளை நேசியுங்கள், சக மனிதர்கள் மேல் பாசம் வையுங்கள், அவங்கள மேல அன்பு காட்டுங்க. முகம் சுழிச்சிட்டு போகிறது, முகத்தை திருப்பிட்டு போறது நில்லுங்க, நின்று 2 வார்த்தை பேசுங்க, பக்கத்துல பார்த்துக்கலுங்க. ஏன் பயப்படுறீங்க? நானா சொத்தா கேட்டேன், சர்ச்சு முடிஞ்ச உடனே கபகபன்னு ஓடுறீங்களே, ஏன் ஓடுறீங்க? பக்கத்துல பார்த்து நின்று எனக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போனா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நில்லுங்க. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்களா, ஒரு குட் மார்னிங் போடுங்க, சக ஊழியர்களுக்கு ஒரு குட் ஆஃப்டர்நூன் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, நேசிங்க. டிராவல் பண்ணுறீங்களா, நேசிங்க. நல்லா பார்த்தீங்கன்னா யாருன்னே முன்ன பின்ன தெரியாது, கையில் பைபிள் போகுதுன்னா பைக்கை நிறுத்திட்டு நின்று ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, அவங்களே பெஜாராயிடுவாங்க. பக்கத்தில் பார்த்து பார்த்து சொல்லுங்க, எதையும் கொண்டுட்டு போக முடியாது, ஆனால் கொடுத்துட்டு போக முடியும். கொடுத்துட்டு போக முடியும்ல. சொத்தை கொடுப்போமா, பணத்தை கொடுப்போமா? அதான் சொல்றேன், அதை கொடுக்க மாட்டோம். மதிப்பை கொடுக்கலாம் இல்ல, அன்பை கொடுக்கலாம் இல்ல, மரியாதையை கொடுக்கலாம் இல்ல, எடுத்துட்டு தான் போக முடியாது. கொடுத்துட்டு போகிறதுக்கும் மனசும் கிடையாது. ஆனா கொடுப்பது ஈஸியாய் சொல்லக்கூடிய சில விஷயம் இருக்கு. அது என்ன? அன்பு, பாசம், பேச்சு, கனிவு, கருணை. இதை நீங்க கொடுத்துட்டு போங்க. நான் சொல்லுகிறேன், உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும், உங்கள் உறவுகள் கட்டப்படும். நான் சொல்றேன், பணத்தை சேர்த்த மாதிரி, நான் சொல்றேன் சொத்தை சேர்க்கிற மாதிரி நல்ல நல்ல உத்தமமான உண்மையான உறவுகளை, உங்களை நேசிக்கிற உறவுகளை சேர்த்து வைங்க, சேகரிச்சு வைங்க. உங்க வாழ்க்கை மகத்தான மகிமையான மேன்மையான வாழ்க்கையாக இருக்கும். எத்தனை பேர் நம்ம ஆமென் சொல்றோம்?